அதிமுக அணிகள் இடையே உச்சக்கட்ட மோதல் ஏற்பட்டுள்ள சூழலில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை மூத்த செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் இயற்கை நீர்வள பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வர 16ஆம் தேதி விவசாயிகள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் கலந்து கொள்வதற்காக இந்த ஆலோசனை நடைபெற இருந்தாலும் குறிப்பாக தற்போது நிலவக்கூடிய தமிழக அரசியலுடைய அசாதாரண சூழ்நிலையை மையமாக கொண்டு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக அதிமுகவில் டிடிவி தினகரன் நீக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தமிழக கவர்னர் விரைவில் சென்னை வரக்கூடும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். இதனால் இந்த தமிழகத்தில் அசாதாரண சூழ்நிலையில் திமுக எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. முரசொலி பவளவிழாவின் 2ஆம் நாள் கூட்டம் இன்று. இது குறித்து ஏதேனும் பேசப்படுகிறது? முருகேசன், முரசொலி பவளவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இது குறித்து ஏதேனும் ஆலோசிக்கப்படுகிறது? முரசொலி பவளவிழா பொதுக்கூட்டம் இன்று தமிழக முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். இந்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே இந்த முரசொலி பவளவிழா கூட்டத்திற்கு வந்திருக்கின்றனர். 65 மாவட்ட செயலாளரும் சென்னையில் இருப்பதால் தற்போது நிலவக்கூடிய அரசியல் சூழ்நிலை காரணமாகவே இந்த மாவட்ட செயலருக்கு திடீர் அவசர ஆலோசனை நடத்த உள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் கொல்லைப்புற வழியாக நாங்கள் ஆட்சியை பிடிக்க மாட்டோம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். துரைமுருகனும் நாங்கள் நினைத்தால் 1 மணி நேரத்தில் ஆட்சியை மாற்றிவிடக் கூடும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். இருப்பினும் நேற்று முரசொலி பவளவிழா நிகழ்ச்சியில் வைரமுத்து பேசும்போது அரசாங்க அரங்கத்தை பிடிக்க தெரிந்த ஸ்டாலினுக்கு ஆட்சியை பிடிக்க கூட தெரியாதா என்ற கருத்தை தெரிவித்தை அடுத்து தற்போது இன்றைய நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இந்த மாவட்ட செயல் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.